நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. போலார் ஃபார்ம். லெட் r and theta be the polar coordinates of the point p of x comma y, that complex number z is equal to x plus iy. z is equal to x plus iy அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் கோஆர்டினேட்ஸை r and theta அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா the polar form or trigonometric form of a complex number z is equal to என்ன அப்படின்னா r into cos theta plus i sin theta. ஓகேவா? அதாவது z is equal to x plus iy அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா z is equal to r into cos theta plus i sin theta. அதாவது போலார் ஃபார்ம் வந்து r into cos theta plus i sin theta எப்படி வந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இங்கே பாரு, இப்போ x வந்து ரியல் ஆக்சிஸ், y வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ப்பா. இப்போ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy. x plus iy நம்ம x, yன்னு எழுதிருக்கோம். எப்படி தான் x plus iy அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்டர் ஃபேர் வந்து x, y. அப்போ x, y, எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்டா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இது ரைட் ஆங்கிளாக இருக்குமா, இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாமா? இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய லென்த்து. ஓகேவா? அந்த லென்த்து தான் மாடுலஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் இஜட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை நம்ம எக்ஸ், ஒய்ன்னு சொல்லுவோம். எக்ஸ், ஒய்ங்கிறது பிங்கிற பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள லென்த்து தான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்முடைய மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் வேல்யூக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு இஜட் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இஜட் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ ஆஃப் என்னது இஜட்னு அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் இஜட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இது 90 டிகிரி, இது தீட்டா, இது வந்து அந்த பிங்கிற பாயிண்டோட எக்ஸு, இது இந்த பிங்கிற பாயிண்டோட ஒய்யு. நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆர் காஸ் தீட்டான்னு வரும்பா. ஓகேவா? அது மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு வரும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. எப்படி அப்படின்னா இது ஆரா, அப்போ ஆறுங்கிறது ஹைப்போடெனிஸை, தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது என்னது ஆப்போசிட் சைடா, இது வந்து என்னது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது வந்து என்னது ஹைப்போடெனிஸ். ஓகேவா? நீங்கள் வந்து காஸ் தீட்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டான்னு வரும். அது எக்ஸ் பை ஆர் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு வரும்பா. ஒய் பை ஆர் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு வரும். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு வரும். அப்போது எனி நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை எக்ஸுக்கு போல் ஆர் காஸ் தீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய்க்கு போல் ஆர் சைன் தீட்டான்னு செஞ்சு பண்ணலாமா? இந்த ரெண்டுலேயும் காமன் இருக்கா, ஆர் இருக்கா, ஆரை காமன் எடுத்தால் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு ஆயிருமா? இப்போ எக்ஸுக்கு போல் ஆர் காஸ் தீட்டா, ஒய்க்கு போல் ஆர் சைன் தீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஆர் காமனாக இருக்குது. அப்போ ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்கிறோம். அதே மாதிரி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம், சிஸ் தீட்டான்னு கொடுக்கும். ஓகேவா? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட சிம்பிள் ஃபார்ம் வந்து என்னது சிஸ் தீட்டா. அப்போ தேர்ஃபோர் அந்த போலார் ஃபார்ம் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு பாருங்கள், இஜட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிஸ் தீட்டான்னு மாறிடுச்சு. ஓகேவா? அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா கூட நீங்கள் சிம்பிளாக எப்படி கொடுக்கலாம், சிஸ் தீட்டான்னு கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ இஜட் இஸ் ஈக்குவல் டு ஆர் சிஸ் தீட்டா இஸ் தி போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் இந்த வேல்யூ ஆஃப் ஆர் ரெப்ரசன்ட் என்ன அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ ஆர் மாடுலஸ் வேல்யூ ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட். ஆறுங்கிறது அப்சல்யூட் வேல்யூ சொல்லலாம், இல்லை மாடுலஸ் வேல்யூ ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஆங்கிள் தீட்டா இஸ் கால்டு என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட். ஆறுங்கிறது அப்சல்யூட் வேல்யூ ஆர் மாடுலஸ் வேல்யூன்னு சொல்லிக்கலாம். தீட்டாங்கிறத ஆர்குமெண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட்னு அர்த்தம். அதை எப்படி நம்ம டெனோட் பண்ணுவோம் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இஜட் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இஜட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? தீட்டா இஸ் தி ஆர்குமெண்ட் ஆஃப் இஜட் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இஜட். இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட் வந்து ஜீரோவாக இருந்தால் த ஆர்குமெண்ட் தீட்டா இஸ் அன்டிஃபைன்ட். நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா?
z ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. தீட்டா இஸ் அன்டிஃபைன். சரி, இப்போ நீங்கள் ஆறு அண்ட் தீட்டா ஃபைன் பண்ணுவோம். ஆறுக்கு ஃபார்முலான்னா ஆறுங்கிறது என்ன சொன்னோம்? மாடுலஸ் ஆஃப் இஜெட்டை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் ஆஃப் இஜெட் என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தானே. அப்போ ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ தீட்டாக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த ஆர் சைன் தீட்டாவை ஆர் காஸ் தீட்டாவை டிவைட் பண்ணுங்க. ஆர் சைன் தீட்டா டிவைட் ஆர் காஸ் தீட்டாவா? ஆர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய், ஆர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸா. அப்போ ஆறு கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வருமா? ஆறு கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது? டேன் தீட்டா தானே. அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒய் பை எக்ஸு. ஓகேவா? டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸு. ஆறுக்கு ஃபார்முலா மாடுலஸ் ஆறுக்கு ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஆனால் தீட்டா வந்து நீங்கள் வந்து எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸு. ஓகேவா? ஆனால் எக்ஸு ஒய் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தீட்டா நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து ஆர் கமா தீட்டா. இப்போ அதனுடைய காஞ்சுகேட், இப்போ இஜெட்டுக்கு காஞ்சுகேட் இஜெட் பாரா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கு காஞ்சுகேட் எக்ஸ் மைனஸ் ஐஒய். எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து என்னன்னா ஆர் கமா மைனஸ் தீட்டா. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கு போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து ஆர் கமா தீட்டா. ஆறுங்கிறது மாடலஸ், தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட். அதனுடைய காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட் பார் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்க்கு போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர் கமா மைனஸ் தீட்டா. அதாவது மாடலஸ் வந்து ஆர் தான், சேஞ்ச் ஆகாது. அந்த ஆர்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னா மைனஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த ஆறுக்கு வந்து அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஆறுக்கு ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான். ஆனால் தீட்டா மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாக இருந்தால் சேஞ்ச் ஆகாது. இந்த எக்ஸும் ஒய்யும் வந்து சைன் சேஞ்ச் ஆகும்போது அதாவது வந்து அது எந்த குவார்ட்டரில் இருக்குன்னு பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்கா, செகண்ட் குவார்ட்டரில் இருக்கா, தேர்ட் குவார்ட்டரில் இருக்கா, ஃபோர்த் குவார்ட்டரில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஏற்றாமல் என்ன சேஞ்ச் ஆகும்னா ஆர்குமெண்ட் தீட்டா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சொல்ல புரியுதா? தேங்க்யூ.